கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளுக்கும் அன்பான நண்பர்களுக்கும் உலகெங்கும் இருக்கிற பல மொழி பேசுகின்ற என்னுடைய அருமையான நண்பர்களுக்கும் இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். நிறைய நேரங்களிலே வேதத்தை நாம் ஆராயும் போது அதை சரியாக நாம் பகுத்து பார்ப்பதில்லை. வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. நிறைய நேரங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர் என்ன கிறிஸ்தவர்களுக்கு தானே போதிக்கிறார், மற்ற மக்களுக்கு போய் சொல்வதில்லையே என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு வேதத்தை பற்றி தெரிய வேண்டும், அதற்காக அவர்களுக்கு போதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி பேச வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன? அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். இது நற்செய்தி. ஜனங்களுக்கு இது நற்செய்தி, மற்றவர்களுக்கு இது நற்செய்தியாக நாம் அறிவிக்க வேண்டும். மற்ற ஜனங்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜனங்களுக்காகவும் அவர் மரித்து, பாடுபட்டு மரித்து, நம்முடைய பாவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து நமக்காக இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் வீற்றுகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் நம்புகின்ற தெய்வங்களை பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை, அது உங்களுடைய நம்பிக்கை. ஏனென்றால் வேதாகமத்திலே அநேக நேரங்களிலே மனிதர்கள் போதிக்கும்போது இப்படி தவறான ஒரு காரியத்தை அங்கே உச்சரிக்கின்றார்கள். மற்ற மனிதர்களுடைய தெய்வங்களை பற்றி குறை கூறுவது மற்ற மனிதர்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆகினாலே அநேகர் இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு பயப்படுகின்றார்கள். ஆனால் நம்முடைய சகோதரராகிய பவுல் தன்னுடைய பிரசங்கத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அவர் சரியான முறையிலே போதிக்கின்றார். ஏதென்ஸ் நகரத்தில் அவர் சென்றபோது அத்தேனே பட்டணத்திலே அவர் சென்று அங்கே தங்கியிருக்கிறார். ஒரு வார காலமாக அங்கே தங்கியிருக்கிறார். அது பெரிய ஸ்ட்ரீட் இருக்கிறது, பாதை இருக்குது. அதாவது நிறைய கடைகள், நிறைய வியாபார ஸ்தலங்கள், அங்கே வரிசையாக எங்கு பார்த்தாலும் கோயில்கள் இருக்கிறது. தெய்வத்தை வணங்குகின்ற கோயில்கள் அங்கே இருக்கிறது. ஆகையினாலே அவர் என்ன செய்கின்றார், அவர்கள் எல்லாம் பார்த்து வருகிறார். அப்போது அங்கே இருக்கிற ஏதென்ஸ் நகர மக்கள் என்ன செய்கிறார், அத்தேனே பட்டணத்துடைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அறிஞர்கள் சாக்ரட்டிஸ், அரிஸ்டால் போன்றவர்கள் பேசுகின்ற அந்த மார்ஸ் மேடைக்கு இவரை அழைத்து செல்கிறார்கள். இவர் என்ன பேசுகிறார் என்று கேட்போம் என்று ஒரு கூட்டம் அங்கே இவருக்கு ஆதரவாக சப்போர்ட் செய்கிறது. கேட்பதற்காக அங்கே அழைத்து செல்கின்றார்கள். அந்த மேடையிலே போகும்போது ஒரு திரளான கூட்டம் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அங்கே நிற்கிறார்கள். நன்றாக நாங்கள் யோசித்து பாருங்கள். அருமையான எனக்கு அன்பான போதகர்களே, வேதத்தை ஆராய்ந்து போதிக்கின்றவர்களே, அறிஞர்களே, உங்களுக்கு இந்த இடத்திலே ஒரு சிறிய விளக்கத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் உங்களை முட்டாள்களாக கருதவில்லை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று நான் நினைக்கவில்லை. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு வேதத்தில் எல்லாமே தெரியும். என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது, எல்லாமே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. இங்கே நம்முடைய சகோதரனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்று பாருங்களேன். அவர் அங்கே பேசும்போது, உங்கள் தேவதா பக்தியை நான் மெச்சுகிறேன் என்கிறார். அங்கே அவர்களுடைய தெய்வங்களை பற்றி குறை சொல்கிறாரா? இயேசு கிறிஸ்துவ கூட மற்ற தெய்வங்களை பற்றி குறை சொல்லலை. எங்கேயுமே அப்போஸ்தலர்கள் யாருமே அங்கே அந்த காலகட்டத்தில் இருந்த தெய்வங்களை பற்றி குறை சொல்லுவதே இல்லை அவங்க. ஏனென்றால் அவர்களுக்கு முதல் காரணம் என்னவென்றால், கிறிஸ்து தெய்வம் என்பதை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவரை நாம் அறிவிக்க வேண்டும். அந்த ஒரு சீரிய நோக்கம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஏன் அங்கே சாட்சிகளாக இருந்தார்கள்? ஏன் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக சொல்லும் பொழுது அவர்கள் நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் வருடங்களாக தொழுது கொண்டிருக்கிற தெய்வத்தை இங்கே இல்லை என்று சொல்லி, அதாவது இல்லை என்று இவர்கள் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்கின்றார்களே. அப்போ நம்முடைய மூதாதையர்கள் ஆண்டாண்டு காலமாய் தொழுது கொள்கின்ற தெய்வத்தை இவர்கள் இங்கே உச்சரிக்கவில்லையே. அப்படி என்றால் இவர்கள் ஏதோ வேறொரு தெய்வத்தை இங்கே சொல்கிறார்கள். சாதாரணமாக மரித்து போன ஒரு மனிதரை பற்றி அல்லவா தெய்வம் என்று பேசுகின்றார்கள். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை அந்த காலகட்டத்திலே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய், தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகையினால் அந்த நேரத்திலே இங்கே அத்தேனே பட்டணத்தில் ஏதென்ஸ் நகரிலே அந்த மார்ஸ் மேடை, அது பெரிய ஒரு மேடை, அங்கே கல்லால் செதுக்கப்பட்ட இருக்கைகள் இருந்தது. அங்கே சென்ட்ரலில் அவர் கொண்டு நிறுத்திட்டாங்க.
நீ என்னதான் சொல்கிற, எங்களுக்கு புதுசாக இருக்கியே, நீ ரோமாபுரியிலிருந்து, அதாவது எருசலேமிலிருந்து வந்திருக்கிறாய், நீ ஒரு யூதனாக இருக்கிற, நீ என்ன புதிதாக ஒரு காரியத்தை சொல்கிறியே, நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அந்த இடத்துல ஜனங்கள் விரும்ப வேண்டும். நாம் பேசும்போது ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்திலே இவர் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறார், ஆகினாலும் இவருடைய வார்த்தையை கேட்போம் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். இன்றைக்கி அப்படி நடக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போதே நம்மை வெளியே அனுப்பிவிடுவார்கள். அங்கே போன உடனே அவர்களை பற்றி நாம் விசாரிக்க வேண்டும். நீங்கள் நன்றாக இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா? உங்கள் விவசாய வேலையில் வருமானம் இருக்கிறதா? நல்ல முறையில் மழை வந்ததா? உங்களுடைய கிணற்றில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறதா? நல்ல ஃபீல்டு ஒர்க்கு நீங்கள் செய்கிறீங்களா? ஒரு வியாபாரியை பார்க்கும்போது உங்களுடைய வியாபாரம் நன்றாக இருக்கிறதா? இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் நல்ல முறையில் விருத்தி அடைகிறதா? நல்ல வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களா? நல்ல பணியாளர்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்களா? இவர்களெல்லாம் விசாரிக்கும் போது அவர்களுக்கு நம்ம மீது ஒரு கரிசனை வரும். இவர் ஏதோ நம்மை பற்றி விசாரிக்கிறாரே, என்னமோ இவர் சொல்ல போகிறாரு என்று அவர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பாங்க. போன உடனே நீ கும்பிட்ற சாமி பொய், அது கல் மண், இதெல்லாம் பேசவே கூடாது. இது நமக்கு எதுக்கு தேவை? அதெல்லாம் அது தேவையே இல்லை. அது அவர்களுடைய தெய்வம், அதை நாம் சொல்லவே கூடாது. அங்கே இயேசுவை மட்டும்தான் அதுதான் மற்றவர்களுக்கு போதிக்கின்ற சுவிசேஷம். கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை தகப்பனே அதாவது தகப்பனுடைய வேதத்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அதுக்கு உள்ளே இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டும். சரி, இப்போ பவுல் அப்போஸ்தலன் பேசுகின்ற இந்த வார்த்தையை என்றைக்காக நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? எல்லாமே எங்களுக்கு தெரியும் வேதத்தில் என்று சொல்கின்றவர்களே, அன்பான எனது நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பவுல் அங்கே பேசுகின்ற வார்த்தைகளை பற்றி நாம் நினைத்து பார்த்துருக்கிறோமா? அவர் சொல்கிறார் பாருங்கள், ஏதென்ஸ் நகரில் அரிஸ்டால் போன்ற அறிஞர்கள் அங்கே பேசிய மேடை அது. சாதாரண மனிதர்களுக்கு அங்கே இடமில்லை. ஆனால் இவர் ஒரு சாதாரண மனிதனாக அங்கே போகிறார். இவர் கல்விமான் எல்லாமே இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது தெரியாது. ஏதோ ஒரு புதிய காரியத்தை இந்த மனிதர் சொல்கிறாரு, கேட்போமேங்கிறாங்க. அப்போ அவர் தொடங்குறாரு, உங்கள் தேவதா பக்தியை நான் மெச்சுகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிள் வேர்டு யூஸ் பண்ணுறாரு. இது என்றைக்காகலும் நம்ம போதகர்கள் போதிக்கின்றவர்கள் யாராகலும் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமா? மக்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? சரி, வேதத்தை எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டோம், கரைச்சி குடிச்சிட்டோங்கிறவங்க யாரையாலும் பார்த்து, ஒரு சாதாரண மனிதனை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாத மனிதரிடத்திலே நீங்கள் உங்களுடைய தெய்வ வழிபாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம், நீங்கள் உண்மையிலே உங்கள் தெய்வ வழிபாட்டில் இவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்க, உண்மையிலே பரவாயில்லை என்று நாம் நினைக்கிறோமா, சொல்கிறோமா? சரி, நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்து மக்கள் வருகிறார்கள். காரைக்குடி எங்கே இருக்குது? தஞ்சாவூர் எங்கே இருக்குது? திருப்பத்தூர் எங்கே இருக்குது? ராமேஸ்வரம் எங்கே இருக்குது? அவ்வளோ தூரத்துலேருந்து மக்கள் ரோட்டில் நடந்து வருகிறார்கள் அவர்களுடைய தெய்வ நம்பிக்கைக்காக. வெறும் காலில் நடக்கிறாங்க. வழி நெடுக்க சில மருத்துவ ஆலோசனைகள் அவர்கள் கிடைக்கிறது. நடந்து வருகிறார்கள். நடந்து அந்த டைமில் அவங்க தெய்வத்தை தொழுது கொள்கின்ற அந்த டைம் வச்சுருக்காங்க. ஒரு மாதம், ஒரு நாள் வச்சுருக்காங்க. அந்த நாளில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுகின்றார்கள். அப்போ அவங்களுடைய தெய்வத்தின் மேலே எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்காங்க. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அப்பொழுது பவுல் அங்கே பேசுகிறார், உங்கள் தேவதா பக்தியை நான் பாராட்டுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய கோயில்கள் இருக்குது. ஒரு முறை நான் 1973 76 வரை தமிழ்நாட்டில் அநேக இடங்களுக்கு, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அநேக இடங்களுக்கு வெறும் காலில் நடந்து நற்செய்தி அறிவித்தேன். ஒரு 15-16 வயசு பையனா. எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. அன்றைக்கி எந்த தெய்வத்தை தொழுது கொண்டாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன், உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், நீங்கள் விரும்பினா நான் வேண்டுதல் செய்கிறேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்கு. அவங்க சாப்பாடே கொடுக்குறோம்பாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டேன். பணம் கொடுப்பாங்க, ஐயோ வேண்டாங்க, நீங்கள் கோயிலில் கொண்டு உண்டியில் போடுங்க அப்படிம்பார். கிறிஸ்தவங்க காணிக்கை கொடுப்பாங்க. அன்றைக்கி கரன்சி நோட் 100 ரூபா நோட்டு, 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நோட்டினுடைய வேல்யூ இன்றைக்கி என்ன யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவதிலே மிகவும் பின்னாடி இருக்கிறோம்.
நன்றாக நாம் யோசித்துப்பாம். நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பவில்லை. நாம் நம்முடைய வேலை இன்னும் சரியாக செய்யவில்லை. பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இங்கே வந்து சவுத் இந்தியாவில் தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சிட்டு கர்த்தருடைய வேலை செஞ்சுருக்காங்க. சிலோனில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் லக்ஸுரியாக வாழ்ந்தவர் அங்கே ஒரு ஓலை குடிசையிட்டு அங்கே இருந்து கர்த்தருடைய வேலை செய்திருக்கிறார். இன்றைக்கு அந்த மாதிரி நான் போனால் யாராலும் ஏற்றுக்குவாங்களா என்னைய? நிச்சயமாக யோசித்து பாருங்கள். இவர் என்னையா, இவர் பாஸ்டரா அப்படின்னு தான் நினைப்பாங்க. இன்றைக்கி சில நேரங்களில் நம்முடைய உடையை பார்க்குறாங்க. ஆகையினால இந்த நான் இட்டிருக்கிற இந்த கோட் வந்து நான் பணம் கொடுத்து வாங்கியது அல்ல. ஒரு கல்லூரியில் படித்த ஒரு மாணவி, கிறிஸ்துவ மாணவி, தன்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்த உடனே அந்த கோட்டை எனக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஐயா நீங்கள் இதை போட்டுக்காங்க அப்படின்னு. எப்போவாலும் போய் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். 2 செட்டு சஃபாரி இருக்குது. ஒருத்தர் பார்த்துட்டு நீங்கள் சஃபாரி போடுங்கய்யா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தைச்சி வச்சுருக்கேன். எப்போவாலும் போடுவேன், அவ்வளோதான். டெய்லி அதை யூஸ் பண்ண மாட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷூ வாங்கி வச்சேன், அதை கூட யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ தற்சமயம் ஒரு சில நண்பர்கள், எனக்கு பிரியமானவர்கள், நீங்கள் ஷூ போடுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய வேண்டுதலுக்காக அதை நான் யூஸ் பண்ணுறேன், எனக்காக யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு சாதாரண சப்பல் இருந்தாலே போதும் இப்போது. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி 3 ஆண்டு காலம் வெறும் காலிலே நடந்தேன். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. உன் இடுப்பிலே கச்சையிலே வெள்ளியும் பொண்ணு கட்ட வேண்டான்னாரு. நீ மாற்று வஸ்திரம் எடுத்துகிட்டு போக வேண்டாங்கிறாரு. அந்த வார்த்தைகளை பவுல் அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஏன் நாம் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியம் எனக்கு இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு, அயன் பண்ணாத சட்டையை போட்டுக்கிட்டு, ஒரே பேண்ட்டு ஒரே சட்டையை போட்டுக்கிட்டே ரோட்டில் நடந்து நச்செய்தி சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி கல்ச்சர் மாறிடுச்சு. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மக்கள் வேறு, இன்றைக்கி இருக்கிற மக்கள் வேறு. மக்கள் எல்லாம் ஒன்று தான், பாஷையெல்லாம் ஒன்று தான். ஆனால் அவங்களுடைய கல்ச்சர் மாறி போச்சு. இப்போ அவர் பேசுகிறார் பவுலிங்கே, உங்கள் தேவதா பக்தி நான் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன்ங்கிறார். அவங்க எல்லாமே ஒரு சைலண்ட்டாக நிற்கிறாங்க. என்னமோ சொல்கிறாரு. அப்போ நம்மளை இவ்வளோ தூரம் லக்ஸுரியாக பேசுகிறாரு, ரொம்ப ஹைலியாக பேசுகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு